அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் அண்ட் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காசி காண்டம் மற்றும் மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு செகில் பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? நீங்க நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா காசி காண்டம் மற்றும் மலைபடு கடாம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான செய்யுள். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு நான் இலக்கணம் ஆல்ரெடி நிறைய டீச் பண்ணிட்டேன். அதனால செய்யுள் பகுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் டச் விட்டா மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த லீவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் எடுக்கக்கூடிய லீவ்ல உங்களுக்கு இந்த மாதிரி செய்யுள் பகுதியை உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த செய்யுள் பகுதியை என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் டீச் பண்றேன். சரிங்களா? ஓகே, போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நம்மளுடைய இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல பாத்தீங்க அப்படின்னா ரிதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வேதாந்து மாணவர் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வின் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம். வேதாந்து ஸ்ப்ரவுட், வேதாந்து ஸ்ப்ரைட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். நம்மளுடைய வேதாந்துல இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல பாத்தீங்க அப்படின்னா ரிதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர் கோல்டு வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர். நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல ஜேஇக்கு நீட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்களத்தூர் இந்த இருக்கக்கூடிய எல்லா சென்டர்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஜேஇ மற்றும் நீட்டுக்கான கிளாஸஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. ஷிமோன் சார் மாதிரி ஐஐடியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜேஇ படிக்கணும். இல்லை சார் நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னா நீட் படிக்கணும். சரிங்களா? இது எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரிஞ்சது. நீங்கள் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போய்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து உன்னுடைய அண்ணன் அக்கா யாராச்சும் இருக்காங்க 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஜேஇ நீட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கோர்ஸும் படிக்க முடியும். உங்களுடைய அண்ணன் அக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல யார் சார் டீச் பண்ணுவா அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 3-way டவுட் சப்போர்ட் கிடைக்கும். டவுட் சப்போர்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க, ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மாக் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக நம்மளுடைய வேதாந்துல காத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தற்போது வேதாந்துல ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸ் போகுது. சரிங்களா? நீங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சார் நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ண முடியுமா? தாராளமா விசிட் பண்ணலாம். சரிங்களா? நேரில் ஒரு வாட்டி போயிட்டு உங்களால விசிட் பண்ண முடியும். என்னென்ன கிளாஸ்லாம் போகுது, இந்த மாதிரி கிளாஸ் ரூம் இருக்குது, இந்த மாதிரி இந்த ஸ்மாக் கிளிக்கர்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால பார்க்க முடியும். யாராச்சும் வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு ஆஃப்லைன் சென்டர், அதாவது ஒரு டியூஷன் எப்படி நேரில் போய் படிப்பீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வேதாந்துல ஆஃப்லைன்ல நேரில் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜேஇக்கு நீட்டுக்கும் படிக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து ஐவி சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? ஐவி சாட் இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலியமா அதுல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால யாராச்சும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஐவி சாட் எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப்லைன் சென்டர்ஸ் அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி நம்மளுடைய வேதாந்துல உங்களுடைய ஜேஇ அல்லது நீட் கனவை நனவாக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம லெசன்குள்ள போயிடலாமா? ஓகே, லெசன்குள்ள போயிடலாம். காசி காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். அது டென் பண்ணிட்டே இருக்கேன்ல, ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. ஓகே, சரி, கவனிங்க. காசி காண்டம் இதை யார் இயற்றிருக்கா அப்படின்னா அதி வீரராம பாண்டியர். அதி வீரராம பாண்டியர் தான் பாத்தீங்க அப்படின்னா இயற்றிருக்காரு. சரிங்களா? அந்த காலத்துல அரசருமே பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் புலவரா இருப்பாங்க, சம்டைம்ஸ் தமிழ் நல்லாவே தெரியும். சார் புலவர் மட்டும்தான் புலவர் தமிழ் தெரிஞ்சிருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. அரசர் கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதி வீரராம பாண்டியர் ஒரு அரசர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு செய்யுள் பகுதி ஏற்றிருக்காரு. காசி காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. எப்படி நம்ம விருந்தோம்பல் செய்யணும், மற்றவங்களுக்கு விருந்தோம்பல் அப்படின்றது செய்யணும். சரிங்களா? அது எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்ல விதமாக தான் இந்த ஒரு செய்யுள் பகுதி அப்படின்றது இருக்க போது. அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்லயும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே, சரி, பார்க்கலாமா? சரி, பாருங்க. காசி காண்டம் அதி வீரராம பாண்டியர். சரிங்களா? காசி காண்டத்தை இயற்றினது யாரு அப்படின்னு கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டின்ல. அது யார் அப்படின்னா அதி வீரராம பாண்டியர்
அப்படின்றது தெரியணும். காசி காண்டத்தை இயற்றியவர் யார், இல்லைன்னா இந்த லைன்ஸை கொடுத்து அதை இயற்றினவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் எழுத தெரியணும். சரிங்களா? காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அதி வீரராம பாண்டியர். யார் இயற்றியிருக்கா? அதி வீரராம பாண்டியர் தான் இயற்றியிருக்காரு. காசி காண்டத்தை இயற்றினது அதி வீரராம பாண்டியர். சரிங்களா? ஓகே, நுழையும் முன் பாருங்க, விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இந்த பண்பாடு போற்றப்படுகிறது. என்னதான் விருந்தோம்பல் அப்படின்றது வேற வேற மாதிரி இருந்தாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமூகத்திலுமே விருந்தோம்பல் அப்படின்றது இருக்கும். இப்போ நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான் விருந்தோம்பல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஃபாரின்லயும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விருந்தோம்பல் அப்படின்றது ஆக்சுவல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருந்தோம்பல் அப்படின்றது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான விருந்தோம்பல் இருக்கும். அதுலயும் எஸ்பெஷலா சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு விதமான விருந்தோம்பல் இருக்கும். கர்நாடகாவில் ஒரு விதமா இருக்கும், ஆந்திராவில் ஒரு விதமா இருக்கும். ஒரு இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்றது வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்மளுடைய தமிழர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விருந்தோம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அழைப்பாங்க, வாங்க 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 அப்படின்னு அழைப்பாங்க. அழைச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா உட்கார சொல்லுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல விருந்தோம்பல் அப்படின்றது நடக்கும். எப்படி நடக்கும்? இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா அங்க விருந்தோம்பல் அப்படின்றது நடக்கும். சரிங்களா? அப்ப காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அதி வீரராம பாண்டியர். காசி காண்டத்தை இயற்றியவர் யார்? அது அதி வீரராம பாண்டியர். யார் இயற்றிருக்கா? அதி வீரராம பாண்டியர் தான் இந்த காசி காண்டத்தை இயற்றிருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இந்த பண்பாடு போற்றப்படுகிறது. என்னதான் விருந்தோம்பல் வேற வேற மாதிரி இருந்தாலும், விருந்தோம்பல் அப்படின்றது என்னதான் வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லா சமூகங்களிலுமே இந்த பண்பாடு அப்படின்றது போற்றப்படுது. எல்லா சமூகத்திலுமே இந்த பண்பாடு அப்படின்றது என்ன பண்ணுது? போற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. விருந்தினரை உளமாற வரவேற்று, விருந்தினரை வந்து உளமாற வரவேற்கணும். அப்படியே என்ன பண்ணணும்? அப்படியே உளமாற வரவேற்கணும். அவங்களை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி நிறைய இலக்கியங்கள் அப்படின்றது பேசுது. சரிங்களா? விருந்தினரை எப்படி வந்து அழைக்கணும், அவங்களுக்கு எப்படி விருந்தோம்பல் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாகிஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் கிளாஸ்ல வந்து சார் சாப்பிட்டீங்களா, சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் ஸ்ரீராம் எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஆக்சுவலா இதுதான் விருந்தோம்பல். டெய்லியும் கிளாஸ்ல கேட்கணும்னு நான் சொல்லலை அதுக்குன்னு. ஆக்சுவலா இதுதான் அந்த விருந்தோம்பல். ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்கணும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. இதெல்லாம் நம்மளுடைய விருந்தோம்பல். இது வந்து நம்மளுடைய தமிழருக்கு இயற்கையாவே ஊறி போன ஒரு விஷயம். இயற்கையாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊறி போன விஷயம்ன்றது எது அப்படின்னா இந்த விருந்தோம்பல். எப்பயுமே அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கண்ணகி வந்து கோவலன் பிரிந்ததை விட அதிகமா துயர் வருவான். கோவலன் தன்னுடைய காதலன், தன்னுடைய கணவன், அவன் இறந்ததை விட ஒரு படி மேல வந்து என்ன பண்றா அப்படின்னா ஃபீல் பண்றா, கஷ்டப்படுறா. எதுக்காக? விருந்தினர் வந்தாங்க, அவனால வந்து உபசரிக்க முடியலன்னு நினைச்சு என்ன பண்றா அப்படின்னா ஃபீல் பண்றா. அப்போ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா விருந்தினரை வந்து பேணுறது அப்படின்றது அந்த காலத்துல அப்படி ஒரு முக்கியமா இருந்திருக்கு. சரிங்களா? ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல விருந்தினர் அப்படின்றது யாரை நினைச்சுக்கிறோம் அப்படின்னா உறவினர்களை சொல்லிக்கிறோம். மாமா, அத்தை, மச்சான், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை விருந்தினரை யாரை சொல்லிக்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய உறவினர்களை சொல்லிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா யார் என்னன்னே தெரியாதவங்க தான் ஆக்சுவலா விருந்தினரா இருந்தாங்க. யார் என்னன்னே தெரியாதவங்க தான் ஆக்சுவலா என்னவா இருந்தாங்க? விருந்தினரா இருந்தாங்க அப்படின்றது தெரியுது. அப்ப விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இந்த பண்பாடு போற்றப்படுகிறது. விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறா இருந்தாலுமே எல்லா சமூகத்திலுமே என்ன பண்றாங்க? இந்த பண்பாடு அப்படின்றது போற்றப்படுது. விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. விருந்தினரை உளமாற வரவேற்று அவங்களுடைய உள்ளம் நெகிழு மாறி வரவேற்கிறாங்க. அவங்களுடைய உள்ளம் நெகிழு மாறி வரவேற்கிறாங்க. வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் நிறையவே பேசுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் நிறையவே பேசுது அப்படின்னு சொல்றாங்க. விருந்தினரை மனமகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டும் அல்லவா? அவங்களுடைய நமக்கு சந்தோஷமா இருக்கணுமோ இல்லையோ, வந்தவங்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கப்பா, உங்க வீட்டுக்கே உங்க மாமா வராங்க, இல்ல ஒருத்தவங்க யாரோ ஃப்ரெண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தவங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, அவங்க சந்தோஷமா இருக்கணுமா? அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு நீங்க தேவையான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவங்களை நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் ஊரெல்லாம் சுத்தி காமிக்கணும். இதெல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடியதுக்கு பண்றது. அதுதான் விருந்தோம்பல். சார் அவங்க வந்தாங்க சார், நான் படிக்க ஜாலியா போயிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தேன் சார், நான் அவங்களை கண்டுக்கவே இல்லை சார், நான் ஜாலியா இருந்தேன். அது விருந்தோம்பல் கிடையாது. ஆக்சுவலா விருந்தோம்பல் அப்படின்றது யாரு வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்கள உளமாற வரவேற்கணும். சரிங்களா? அதுதான். அப்போ என்ன சொல்றாங்க? அப்போ விருந்தினர் மனம் மகிழக்கூடிய, அவங்க விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் மகிழணும், அவங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். பரவாயில்ல, இங்க வந்தோம், இவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும். மனம் மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டும் அல்லவா? அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம்பும் நெறியை வரிசைப்படுத்தி காட்டுகிறது. அத்தமா இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ஒரு பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரியா? லைக் அடிச்சு உடைச்சிருங்க. சரிங்களா? ஓகே, கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே.
ஓகே, சரி பாருங்க. இப்போ விருந்தோம்பு முறைகள் வேறு வேறா இருக்குது. எல்லாதான் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் விருந்தோம்பு முறைகள் அப்படின்றது வேறு வேறா இருக்குது. அந்த இருந்தாலும் எல்லா சமூகங்களையுமே இந்த பண்பாடு அப்படின்றது போற்றப்படுது. எல்லா சமூகத்திலையுமே இந்த பண்பாடு அப்படின்றது போற்றுறாங்க. விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் நிறையவே பேசுது. விருந்தினரை உளமாற வரவேற்று அவங்கள பத்தி இருக்கக்கூடிய விஷயத்த நிறைய இலக்கியங்கள் பேசுது. விருந்தினர் மனம் மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டும் அல்லவா, அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி விருந்தோம்ப வேண்டும் அல்லவா, அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம் நெறி பற்றி வரிசைப்படுத்தி காட்டுகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, ஆக்சுவலா இந்த ஒரு பிக்சரை பாத்தீங்க அப்படின்னா தெரியும். 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வரவேற்கிறாங்க. வாங்க 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 அப்படின்னு என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. கரெக்ட் தானே? இப்ப நானே உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வரவேற்பீங்க. வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, நம்ம கை கூப்பி வரவேற்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர் முறை. அதுல இந்த கை கூப்பி கொஞ்சம் தலை பணிந்து இந்த மாதிரி வரவேற்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழரோட முறை. அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கை கூப்பி அவங்கள வரவேற்போம். இதுதான் நம்மளுடைய தமிழருடைய முறை அப்படின்றது. சரிங்களா? சும்மா வந்து கை குலுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடு. இதுதான் வந்து அழகான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய 2 பேர் என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. இவங்க கணவன் மனைவி, புதுசா வந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 நெறிகள் அப்படின்றது இருக்க போகுதுப்பா. எத்தனை நெறிகள்? 9 நெறிகள் அப்படின்றது இருக்க போகுது. அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். 9 விருந்தோம்பக்கூடிய நெறிகள் இருக்குது. சரிங்களா? என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒண்ணா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். அதாவது விருந்தினரா யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுமா, எதிரில் வந்து அவங்கள வியந்து பார்க்கணுமா. இப்போ ஒன்றும் கிடையாது, திடீர்னு உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய மாமா வராங்க, இல்லை சித்தப்பா வராங்க, சித்தி வராங்க, அத்தை வராங்க, யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா திடீர்னு நீங்க என்ன பண்ணணுமா, வியந்து பார்க்கணுமா. அடடே யார் இது அப்படின்ற மாதிரி வியந்து பார்க்கணுமா. உங்களுடைய ஃபேஸ்ல இந்த ரியாக்ஷன் தெரியணும். என்ன ரியாக்ஷன் தெரியணும், வியந்து பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் தெரியணும். நீங்க பாட்டுக்க ஐயையோ வந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி என்னடா வந்திருக்கோம், ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போ வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வியந்து பார்க்கணும். அவங்களை என்ன பண்ணணும், வியந்து பார்க்கணும். அப்ப விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். விருந்தினராக யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணணும், வியந்து பார்க்கணும். அப்படி என்ன பண்ணணும், அப்படி வியந்து பார்க்கணும். அப்பா யாருப்பா அது, நான் அப்படியே சொல்லணும். அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்கள பத்தி நாங்க வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது என்னன்னு தெரியல மாமா, 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் தான் வியந்து உருக்கக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் தான் என்னது, வியக்கக்கூடிய வார்த்தைகள். அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும், பரவாயில்லையே நம்மளை பத்தி நினைச்சிருக்காங்களே, ஓ நம்மளை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மன நெகிழ்வா இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மனசு நெகிழ்வா இருக்கும். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். நன்மொழி இனிது உரைத்தல். நல்ல வார்த்தைகளை பேசணும். அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். அதை விட்டுட்டு பழைய சண்டை, பழைய பிரச்சனை, நீ தானே அன்னைக்கு என்ன அடிச்ச அப்படின்னு வந்து பழைய பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது. மாமா சித்தப்பாலாம் இருக்காங்க அப்படின்னா பழைய பிரச்சனை எல்லாம் இழுத்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப இருக்கக்கூடியதை நம்ம பேசணும். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், நல்ல வார்த்தையை பேசணும். வாங்க 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 அப்படின்னு என்ன பண்ணணும், நல்ல வார்த்தையை பேசணும். அதை விட்டுட்டு நீ தானே என்ன அடிச்ச, நீ தானே என்ன வந்து அன்னைக்கு வந்து கில்லுன அப்படின்னு வந்து பழைய பிரச்சனைலாம் இழுக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் விருந்தோம்பக்கூடிய நெறிகள். இப்படிதான் பண்ணணும். இதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தங்க விருந்தாளி வராங்கன்னா கூட இப்படிதான் நீங்க இருக்கணும். சரிங்களா? இப்ப விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோன்னே வியந்தரணும். வா உங்களை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், உங்களை பத்தி தாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு என்ன பண்ணணும், 2 வார்த்தை சொல்லணும். சரிங்களா? அதுக்கடுத்து நன்மொழி இனிது உரைத்தல். நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசணும். என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசணும். நல்ல வார்த்தைகள், நல்லதா இருக்கக்கூடிய சொற்கள். எடுத்த உடனே கேட்கணும், வாங்க வாங்க மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல அத்தை எப்படி இருக்காங்க, அக்கா எப்படி இருக்காங்க, குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன படிக்கிறான், எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில வார்த்தைகள்லாம் கேட்கணும். அவங்களோட நிப்பாட்டாம சுத்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வார்த்தை நம்ம கேட்கணும். சுத்தி இருக்கக்கூடிய ஃபேமிலி என்ன பண்ணணும், நம்ம ஒரு வார்த்தை கேட்கணும். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். நன்மொழி இனிது உரைத்தல். நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசணும். நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசணும். நன்மொழி இனிது உரைத்தல். திருந்துர நோக்கல். அவங்கள பார்த்து என்ன பண்ணணும், அப்படியே நல்லபடியா அவங்கள பார்க்கணும், சிரிக்கணும் அவங்கள்ட்ட. திருந்துர நோக்கல் அப்படின்னா நல்லா சிரிச்சு அவங்கள்ட்ட பேசணும். வாங்க மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், திருந்துர நோக்கல். நல்லபடியா அவங்கள்ட்ட சிரிச்சு பேசணும். அதை விட்டுட்டு நீங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கிறது, ஏன்டா வந்தான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கடுப்பாயிருவாங்க. தெரியாத்தனமா வந்துட்டோமோ வீட்டுக்கு, சரி ஓகே சீக்கிரமா சட்டு புட்டுன்னு கிளம்புவோம்
அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி விருந்தாளி யார் வந்தாலும் ட்ரீட் பண்ணணும். நீங்க பத்தி என்ன பண்ணக்கூடாது, விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னு ஓடி போயிடக்கூடாது. நான் சின்ன பிள்ளைல தான் அப்படிதான் பண்ணுவேன். யாராச்சும் விருந்தாளி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் அடைக்கலம் ஆயிடுவேன். விருந்தாளி போற வரையும் அங்கதான் அடைப்பேன். ஏன்னு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம விருந்தாளி பெருசா பிடிக்காது. ஃப்ரெண்டு வீட்டில் ஜாலியா இருக்கிறது, அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா விளாண்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசணும், நல்லபடியா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஆனாலும் விருந்தாளிகள் வந்தா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன படிக்கிற, எவ்வளோ மார்க் எடுக்கிற, எவ்வளோ ரேங்க் அப்படிலாம் கேட்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேற வழி கிடையாது. அதனால கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? சரி, அப்போ விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் வந்தாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், எதிரில் அவங்கள பார்த்து வியக்கணும், வியந்து பார்க்கணும். வா வந்துட்டீங்களா, சூப்பரு, உங்களை பத்தா 2 நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தான், உங்களை பத்தா 2 நாள் முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தான், ஆக்சுவலாக மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் என்ன பண்ணணும், வெளில வியந்தோம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நன்மொழி இனிது உரைத்தல். உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் உண்மையிலேயே மனசார நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? சின்ன வயசில் பார்த்த ஃப்ரெண்டு 10 வருஷம் கழிச்சு அவனை மீட் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நினைப்பீங்களே, அப்பா அவனை பற்றி நினச்சிட்டு இருந்தான்டா, அவனை பற்றிலாம் வந்து நினச்சிருக்கேன்டா அதிகமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நன்மொழி இனிது உரைத்தல், நன்மொழி நல்ல வார்த்தைகளை பேசணும். திருந்துரும் நோக்கல், அவங்கள பார்த்து என்ன பண்ணணும், நல்லபடியாக என்ன பண்ணணும், ஒரு ஸ்மைல் பண்ணணும். அப்படி உண்மைன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாதனமா வந்துட்டோம் போல இருக்கு, கிளம்பிடுவோமா அப்படியே அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நன்மொழி இனிது உரைத்தல். திருந்துர நோக்கல், வருகை என உரைத்தல், நல்லபடியா அவங்கள பார்க்கணும், திருந்துர நோக்கணும் அவங்கள, வாங்க அப்படின்ற மாதிரி திருந்துர நோக்கல். வருகை என உரைத்தல், வாங்க அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல யாரும் புதுசா வீட்டுக்கு வராங்கன்னா வாங்கன்னு கூட சொல்றது இல்லை, சொல்லணும். சரிங்களா? யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ஏங்க அந்த மாதிரி இல்லை, வாங்க அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். சரிங்களா? வாங்க அந்த மாதிரி இழுக்கலாம் வேணாம், வாங்க. வீட்டுக்கு புதுசா மாமா இருந்தா வாங்க வாங்க மாமா அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும். வாங்க சித்தப்பா, வாங்க சித்தப்பா, வாங்கண்ணா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னா போதும். சரிங்களா? இப்ப திருந்துர நோக்கல், வருகை என உரைத்தல், வாங்க அப்படின்னு என்ன பண்ணணும், அவங்கள உரைக்கணும். வருகை என உரைத்தல். எழுதல் முன் மகிழ்வல செப்பல், அதாவது அவங்க முன்னாடி என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். அவங்க முன்னாடி என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். இப்போ திடீர்னு வந்துட்டாங்க, நீங்க ஹாயா வந்து பெட்ல படுத்திருக்கீங்க அப்படின்னா கூட உடனே என்ன பண்ணணும், எந்திரிச்சு அவங்கள்ட்ட மரியாதை கொடுக்கணும். இல்லைன்னா நினைப்பாங்கல்ல, நடா வீட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு எந்திரிக்க கூட மாட்டாங்க, ஜாலியா படுத்துட்டு இருக்கானேடா அப்படின்னு நினைக்குவாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். சரிங்களா? வீட்டுக்கு யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், உடனே எந்திரிக்கணும். எழுதல் முன் மகிழ்வன செப்பல், அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், செப்புதல் அப்படின்னா கூறுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், கூறணும், நல்லபடியான வார்த்தைகள் சொல்லணும். அப்ப அவங்களுடைய எழுதல், அவங்களுக்கு முன்னாடி எந்திரிக்கணும். முன் மகிழ்வன செப்பல், நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட குறிப்பிடணும். வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை கூறணும். இன்னைக்கு நீங்க வந்து 2 நாள் இங்க வீட்டில் தங்கிட்டு தான் போகணும், இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்க 2 நாள் தங்கிட்டு தான் போகணும். இல்ல நாங்க விட மாட்டோம், நீங்க ஸ்கூல் லீவ் சொல்லுங்க, ஆஃபீஸ்லாம் லீவ் சொல்லிட்டீங்க, 2 நாள் இங்கே தங்கி தான் போறீங்க, நம்ம ஊரெல்லாம் சுத்த போறோம், நாங்கள் எனக்கு வீட்டு சாப்பாடு சமைச்சு கொடுக்க போறோம், நீங்க சாப்பிட்டு தான் போகணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், அவங்களுடைய மனம் நெகிழ்ற மாதிரி சில வார்த்தைகள் சொல்லணும். சரிங்களா? முன் மகிழ்வன செப்பல். பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல், அருகுரை அப்படின்னா அருகில்னு அர்த்தம். சரிங்களா? அருகுரை அப்படின்னா அருகில், அவங்க கூடவே இருக்கணும். என்ன பண்ணணும், அவங்க கூடவே இருக்கணும். அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க கூடவே இருக்கணும். அவங்க இலையே பார்த்துட்டு இருக்கணும், இலையை பார்த்து என்னென்ன இல்லை அப்படின்னு பார்க்கணும். இட்லி இல்லையா, உடனே இட்லி வைக்கணும். சாம்பார் கம்மியா இருக்கா, சாம்பார் ஊற்றணும். ஏன்னா ஒரு கூச்சப்படுவாங்க, மற்றவங்க வீட்டில் இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க, டக்குன்னு சாப்பிட்றதுக்கு வந்து டக்குன்னு அவங்களுக்கு தோணாது, அதனால கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. இப்போ ஒரு 4 இட்லி வச்சிருக்கீங்க, அவங்க போதும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக 5 இட்லி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 இட்லியிலே போதும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், இல்லை இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு 2 இட்லி நீங்க தான் வைக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரி கூட்டு இல்லையா, மதிய சாப்பாடு சாப்பிட்றாங்களா, கூட்டு இல்லையா, கூட்டு வித்து வைக்கணும். சாம்பார் இல்லையா, சாம்பார் ஊற்றணும். தண்ணி இல்லாமல் இருக்கா, தண்ணி கொண்டு வந்து வைக்கணும். அப்போ இந்த மாதிரி உளுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பராமரிக்கணும், பார்த்துக்கணும். அவங்கள உளுந்து என்ன பண்ணணும், அவங்கள பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி எழுதல் முன் மகிழ்வன செப்பல், அவங்க என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட மகிழ்ந்து பேசணும். நல்ல வார்த்தைகளை மகிழ்ந்து பேசணும். அவங்க ஒருவேளை வேலை பார்க்குறாங்கன்னா வேலைலாம் எப்படி போகுது, எப்படி இருக்கீங்க, வயல்லாம் வச்சிருக்காங்கன்னா வயலில் என்ன போட்டிருக்கீங்க, வயலெல்லாம் என்ன போய்கிட்டு இருக்குது, அறுவடைலாம் பண்ணியாச்சா, அந்த மாதிரி வார்த்தை பேசணும். பையன் வந்து காலேஜ் படிக்கிறான்னா என்ன எப்படி படிச்சுட்டு இருக்கான், என்ன ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன குரூப் எடுத்திருக்கான், என்னெல்லாம் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசணும். சரிங்களா? இந்த மாதிரி சில வார்த்தைகள் அப்படின்றது என்ன பண்ணணும், அவங்ககிட்ட நீங்கள் பேசணும்.
பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல், அவங்க கூடவே இருக்கணும். சரிங்களா? அவங்க வந்துட்டு அவங்க பட்டே உட்கார்ந்துருக்கும் போது நீங்க பட்டே ஓடிடக்கூடாது. டிவியை போட்டு விட்டுட்டு நீங்க பட்டே என்ன பண்ணக்கூடாது, ரூமுக்கு ஓடிடக்கூடாது, இல்லை உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடிடக்கூடாது. அவங்க கூடவே இருக்கணும். கூடவே இருந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். அப்போ பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல். போமெனில் பின் செல்வதாதல், போறாங்க அப்படின்னா பின்னாடியே போகணும். இப்போ சாப்பிட்டுட்டு கை கழுவ போறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு துண்டு எடுத்துட்டு பின்னாடியே போகணும். அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நம்மள தான் தண்ணி எடுத்து ஊற்றணும். இந்தாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, இந்தாங்க துண்டு தொடச்சிக்கோங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா அது ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஜஸ்ட் இப்படி உளுந்து 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 பாத்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுமா தோணாதா? எப்படி இருக்கும் அவங்களுக்கு, என்ன அப்படி பாத்துக்கிறாங்க உளுந்து உளுந்து அப்படின்னு இருக்குமா இருக்காதா? அப்ப அந்த மாதிரி போமெனில் பின் செல்வதாதல். பரிந்துனன் முகமன் வளங்கள், பரிந்துனன் முகமன் வளங்கள். முகமன் அப்படின்னா ஒருவரை நலமினைவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள், ஒருத்தவங்களை நலமினைவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள். பரிந்துனன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இந்த 9 ஒழுக்கம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை வழிபடக்கூடிய ஒழுக்கங்கள் அப்படின்றத காசி காண்டத்துல அதி வீரராம பாண்டியர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அதி வீரராம பாண்டியர் எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, ஓகே. இதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நெறிகளா இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? இதுல தான் என்ன சொல்றாங்க, இதுல இருக்கக்கூடிய நெறிகளா சொல்றாங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல் வருகை என உரைத்தல், திருந்துர நோக்கல் வருகை என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல், பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்துனன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே, இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்றது என்ன பண்றாங்க இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஓகே. அப்ப என்னென்ன அப்படின்றத பாருங்க. அப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்ப என்னென்ன பண்ணணும், நம்ம ஒருத்தவங்க புதுசா ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரன் வியத்தல். வீட்டுக்கு ஒருத்தவங்க புதுசா வந்துட்டாங்க அப்படின்னால என்ன பண்ணணும், அவங்கள பார்த்து வியக்கணும், ஆச்சரியமா பார்த்து வியந்து பேசணும். அப்பா மாமா வந்துட்டாரு, அப்ப என்ன பண்ணணும், அம்மாட்ட சொல்லணும், மாமா பாருங்கம்மா மாமா வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நல்லபடியா இருக்கும். வாங்க மாமா எப்படி இருக்கீங்க, உங்களை பத்தா நிலை முன்னாடி பேசிட்டு இருந்தோம், உங்களை பத்தா வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படின்றது உபயோகிக்கணும். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட பேசணும். நன்மொழி நல்ல வார்த்தைகளை அவங்கள்ட்ட நம்ம பேசணும். திருந்துர நோக்கல் நல்லபடியா அவங்கள பார்க்கணும். திருந்துர நோக்கல் நல்லபடியா அவங்கள பார்க்கணும். வருகை என உரைத்தல், வாங்க 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 அப்படின்னு என்ன பண்ணணும், அவங்கள அழைக்கணும். வருகை என உரைத்தல். எழுதல் முன் மகிழ்வன செப்பல், அவங்க முன்னாடி எந்திரிக்கணும். வந்துட்டாங்க அப்படின்னாலே என்ன பண்ணணும், அவங்க முன்னாடி எந்திரிச்சு தான் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், மரியாதை கொடுத்து பேசணும். எழுதல் முன் மகிழ்வன செப்பல், மகிழ்ந்து என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட நம்ம பேசணும். மகிழ்வன செப்பல், செப்பல் அப்படின்னாலே அந்த இடத்துல கூறுதல் பேசுதல் அப்படின்னு அர்த்தம். பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல், பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல், அவங்க கூடவே இருக்கணும். என்ன பண்ணணும், அவங்க கூடவே இருக்கணும். அவங்கள விட்டுட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி மாமா நீங்க இன்னைக்கு 2 நாள் இங்க தங்க போறீங்க, யாராச்சும் வந்திருக்காங்க, சித்தப்பா நீங்க இன்னைக்கு 2 நாள் தங்க போறீங்க, ஆஃபீஸ் தான் லீவ் சொல்லிடுங்க, நம்ம இன்னைக்கு 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஊரை நான் உங்க சுத்தி காமிக்க போறேன், வீட்டு சாப்பாடு சாப்பிட போறீங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே பரவாயில்லையே இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். சரிங்களா? போமெனில் பின் செல்வதாதல், போறாங்க அப்படின்னா பின்னாடியே போகணும். சாப்பிட்டுட்டு கை கழுவ போறாங்க அப்படின்னா அவங்க கூடவே போகணும். இந்தாங்க ஒரு துண்டு எடுத்துட்டு போகணும், துண்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, தொடச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றணும் அவங்களுக்கு, தொடச்சிக்கோங்க, இது ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. பரிந்துனன் முகமன் வளங்கள், முகமன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள், ஒருவரை நலம் வினவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள். சரிங்களா? பரிந்துனன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இந்த 9 ஒழுக்கம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களை வழிபடக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களை வழிபடக்கூடிய பண்பு அப்படின்றத இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? அருகுரை அப்படின்னா அருகில், முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள். சரிங்களா? முகமன் அப்படின்னா என்னது, ஒருவரை நலம் வினவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அர்த்தம் புரியுதா? எல்லாருக்கும் இது வரையும் எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? சரி, ஓகே. அடுத்து போயிடலாமா? சரி, ஓகே. இது வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் நம்ம ஒருத்தவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா வரவேற்கணும். சரிங்களா? முகமன் அப்படின்னா ஒருவரை நலமினவி கூறக்கூடிய விருந்தோம்பல் சொற்கள். சரிங்களா? சரி, அந்த பாடலுடைய பொருள் கொடுத்திருக்காங்க, அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். விருந்தினனாக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்,
அவங்கள ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணணும், வியந்து உரைக்கணும், அப்படியே ஆச்சரியமா பேசணும், அப்படியே உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே வந்து உன் ஃப்ரெண்டு இல்லை உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களா இருக்காங்கன்னா அந்த மாதிரி தோணும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வரான், ஊர்லேருந்து வரான் அப்படின்னா எனக்கு உண்மையிலே தோணும், அடிக்கடி உன்னை பற்றி நினைப்போம். அப்போ வந்து நினைக்கும் போது உன்னை பற்றி நினச்சோண்டா, அன்னைக்கு உன்னை பற்றி தாண்டா பேசிகிட்டு இருந்தோம் அன்னைக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நீங்களே நினச்சி பாருங்க. அப்போ இது வந்து ஃபேக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை, உண்மையிலே மனசார தோணுச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ விருந்தினனாக ஒருவன் வந்தால் அவரை வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல். நல்ல சொற்களை பேசணும், அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடக்கூடாது. அதனால தான் நம்முடைய தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் அவங்க விருந்தினர் தான். உன்னுடைய எதிரியாவே இருந்தாலும் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டாங்க, உன்னுடைய வாசப்படியை எடுத்து வாசப்படியை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விருந்தினர் தான். சரிங்களா? அவங்க யாரு? விருந்தினர் தான். அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து தப்பா ட்ரீட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல். நல்ல சொற்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இனிமையா பேசணும். நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல். முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல். முகமலர்ச்சியோட அவங்களோட பேசணும். முகமலர்ச்சி நல்லா வந்து ஃபேஸ் வந்து என்ன பண்ணணும், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அவங்க வரப்ப அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், என்னடா இது வீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு வந்து கொஞ்சம் மனசு உடைஞ்சிருவாங்க. சரிங்களா? அப்ப அதனால என்ன பண்ணணும், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல். நல்லா முகமலர்ச்சியோட என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பார்த்து பேசணும். வீட்டிற்கு வருகை என்று வரவேற்றல். வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்கள வரவேற்கணும். வாங்க 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 அப்படின்னு என்ன பண்ணணும், வரவேற்கணும். சரிங்களா? அந்த மாதிரி அவங்கள வரவேற்கணும். அவர் எதிரில் நிற்றல், அவங்க கூடயே இருக்கணும், அவங்க எதிரிலேயே நிற்கணும். நீங்க பட்டி என்ன பண்ணக்கூடாது, அவங்க வந்துட்டாங்க நீங்க பட்டிக்க வந்து உங்க ரூமுக்கு ஓடி போயிடக்கூடாது, நீங்க பட்டிக்க வீட்டில் போய் தூங்கக்கூடாது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. நானா சின்ன பிள்ளைல அப்படி பண்ணியிருக்கேன், நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல். அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி பேசணும். அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசணும். அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல். உங்க கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா அமர்ந்துக்கணும், உங்க கூடவே உட்காந்துக்கணும், உங்க கூடவே இருக்கணும். அவருடைய மனம் மகிழும்படி என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும். அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல். அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின் தொடர்ந்து செல்லல். அவங்க விடைபெற்று செல்லும் போது, அவங்க வீட்டை விட்டு போகும்போது அவங்க கூடவே இருக்கணும். விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின் தொடர்ந்து செல்லல். வாயில் வரை, அவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த வாயில் வரை என்ன பண்ணணும் அப்படின்னா பின் தொடர்ந்து போகணும். அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். அடுத்த வாட்டி அவங்கள்ட்ட சொல்லணும், அந்த மாதிரி மாமா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நாள்ல கிளம்புறீங்க, சித்தப்பா இன்னைக்கு நீங்க ஒரு நாள்ல கிளம்புறீங்க, அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா நீங்க ஒரு வாரம் தங்கிட்டு தான் போகணும், வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அடுத்த வாட்டி வரும்போது நீங்க சின்ன பசங்களாம் குட்டீஸ் எல்லாம் அழைச்சிட்டு வரணும், அதுக்கடுத்து நீங்க ஃபேமிலியா வந்து தங்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட சொல்லணும். அடுத்து திருவிழா வருது, இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பா நீங்க வரணும், நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்ப இந்த மாதிரி சொல்லி அனுப்பும்போது அவங்க அங்க போய் எப்படி சொல்லுவாங்க, அவங்களுடைய சொந்த வீட்டில் எப்படி சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு போனோம், உளுந்து கவனிக்கிறாங்க, இந்த சைடு என்னன்னா சாப்பாடு வைக்கிறாங்க, இந்த சைடு என்னன்னா டீ போட்டு கொடுக்குறாங்க, இந்த சைடு என்னன்னா புதுசாக எதுவும் வாங்கி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உளுந்து கவனிக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்லணும். வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யக்கூடிய இல்லற ஒழுக்கம். ஆகிய 9 தான் என்ன, விருந்தோம்பல் செய்யக்கூடிய இல்லற ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 ஒழுக்கம் தான் என்ன, விருந்தோம்பல் செய்யக்கூடிய இல்லற ஒழுக்கம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இலக்கண குறிப்பு போயிடுவோம். நன்மொழி, நன்மையான மொழி. நன்மொழி, நன்மையான மொழி. நன்மையான மொழி. நன்மொழி நன்மையான மொழி அப்படின்னா அது பண்பு தொகை அப்படின்னு குறிப்பிடுவோம். சரிங்களா? நன்மொழி நன்மையான மொழி அப்படின்னா அது பண்பு தொகை. சரிங்களா? வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல் அப்படின்றதெல்லாம் தொழிற்பெயர்கள். அல்லு தள்ளு அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், அதை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அப்போ வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிப்பிடுறாங்க, இது இலக்கண குறிப்புல வரக்கூடிய தொழிற்பெயர்கள். சரிங்களா? ஓகே, இது பாருங்க. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். அதாவது இது வந்து உன் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம். சரிங்களா? உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரிங்களா? உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்திருக்கான், சரியா, உங்களுடைய வீட்டுக்கு. அப்ப ஆனா உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கூழ், காலையில வச்ச கூழ் தான் இருக்கு, காலையில வச்ச கூழ் தான் இருக்கு. அந்த கூழும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா உப்பு கூட இல்லை, உப்பு இல்லாம தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒப்புடன் முகமலர்ந்தே நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கு, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, ரொம்ப மனசு சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி, இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, ரொம்ப க்ளோஸா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா என்ன பண்றீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பில்லாத கூழை குடிச்சா கூட குடிக்கிறது அமிர்தம் மாதிரி இருக்குமா. உப்பில்லா கூழை குடிச்சா கூட குடிக்கிறது அமிர்தம் மாதிரி இருக்குமா. எப்படி இருக்குமா, அமிர்தம் மாதிரி இருக்குமா. உப்பில்லா கூழ் குடித்தா கூட அமிர்தம் மாதிரி இருக்கும். முப்பழமோடு, முப்பழம்னா மா பலா வாழை, மா பலா வாழை. சரிங்களா? அப்ப இந்த மா பலா வாழை, சரிங்களா, இது மூணும் கொடுக்குறாங்க.
அதோட பால் அன்னம், பால் சோறு, அன்னம்னா சோறுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப பால் சோறு. முப்பழம், முப்பழம்னா என்ன, மா பலா வாழை, இது 3 வைக்கிறாங்க. இது 3 என்ன பண்றாங்க, உங்களுடைய இலையில வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பால் சோறு சரிங்களா. நல்லா பால் சோறு, நல்லா பால் நல்லா வந்து காய்ச்சி அதில் சோத்தை போட்டு அது நல்லா பிசைஞ்சு அந்த மாதிரி ஒரு பால் சோறு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா முப்பழம், மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அதுக்கடுத்து பலாப்பழம் இருக்குது. 3மே இருக்கு. சாரி 3மே இருக்கு. இது மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் 3 வந்து என்ன பண்றாங்க, அழகா இருக்கக்கூடிய கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. அப்போ பால் சோறு இருக்குது. முகங்கெடுந்து இடுவாராயின், ஆனா உனக்கு கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா வெடுக்குன்னு பேசிடுறாங்க. ஒன்று ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாங்க. மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இதெல்லாம் உனக்கு வச்சாலும் நீ சாப்பிடும்போது எப்படி தெரியுமா இருக்கும், அது இன்னும் கடும் பசி தான் ஆகும். கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. ஏற்கனவே பசியில இருந்து அப்படின்னா அது இன்னும் பசி எடுக்க தான் செய்யும். ஏற்கனவே பசியில இருக்கு அப்படின்னா இன்னும் பசி எடுக்க தான் செய்யும். அது அந்த அளவுக்கு நமக்கு நல்லதாக இருக்காது. கரெக்டா. அப்போ ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி, உன் ஃப்ரெண்டு உன் கூட இருக்கான், உன் கூட நல்லபடியா ஜாலியா அப்படியே பேசிட்டே இருக்கீங்க, டைம் போறதே தெரியல, அந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும், உப்பு இல்லாத கூழ், உப்பு இல்லாத கூழ் அப்படியே சப்புன்னு இருக்குது, அதை எடுத்து குடிச்சா கூட உண்பது எப்படி இருக்கு அப்படின்னா அமிர்தம் மாதிரி இருக்கு. உண்பது எப்படி இருக்கு, அமிர்தம் மாதிரி இருக்குது. முப்பழமுடு, மாப்பழா வாழை, முப்பழமுடு பால் அன்னம் சரிங்களா. அந்த பால் சோறு அதை முகங்கெடுந்து இடுறாங்க, அப்படியே கோவத்தோட கொடுக்குறாங்க. முகங்கெடுந்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. ஏற்கனவே பசி இருக்கு அப்படின்னா இன்னும் பசி எடுக்க தான் செய்யும். ஏற்கனவே பசி இருக்கு அப்படின்னா இன்னும் பசி எடுக்க தான் செய்யும் அப்படின்றத விவேக சிந்தாமணியில கொடுத்துருக்காங்க. இதுல கொடுத்துருக்காங்க, விவேக சிந்தாமணியில இதை கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து பேசிக்கா தெரிய வேண்டிய ஒன்று. இப்ப அடுத்து பாருங்க, நம்ம நூல்வெளி அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாமா. நூல்வெளி சரி ஓகே. காசி நகரத்துடைய பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம். காசி நகரத்துடைய பெருமைகளை, அந்த காசி நகரம் அப்படின்றது தென்காசியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சொல்றாங்க. அடுத்து வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சொல்றாங்க. காசி நகரத்துடைய பெருமைகளை கூறக்கூடிய நூலை தான் காசி காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. காசி நகரத்துடைய பெருமைகளை கூறுகிற நூல், காசி நகரத்துடைய பெருமைகளை கூறுகிற நூல் தான் என்னது, அது காசி காண்டம். இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இது ஆக்சுவலா எதை பத்தி பாடுது அப்படின்னா துறவை பத்தி பேசுது. இந்த இருக்கக்கூடிய நம்மளுடைய காசி காண்டம் பாத்தீங்கன்னா துறவு எப்படி போறாங்க, துறவுல எப்படி இருக்கணும் அதை பத்தி பேசுது. இல்லறம், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, அது இல்லறம். பெண்களுக்குரிய பண்புகள், பெண்களுடைய பண்புகள் எப்படி இருக்குது, பெண்களுக்குன்னு எப்படிலாம் பண்புகள் இருக்குது. வாழ்வியல் நெறிகள், அவங்களுடைய வாழ்வுக்குன்னு எப்படி நெறிகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு எந்த மாதிரி நெறிகள்லாம் இருக்குது. மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள், அடுத்த வாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள், இது எல்லாத்தையும் பாடுதான் அமையக்கூடியதான் எது அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய காசி காண்டம். இந்த இடத்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த காசி காண்டம் நூல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் சரிங்களா. அதுல இருக்கக்கூடிய 17வது பாடல் தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதுல பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. எத்தனாவது பாடல், 17வது பாடல் எண் 17. இந்த பாடல் எண் 17 தான் என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. எத்தனாவது பகுதி, 17வது பகுதி என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க சரிங்களா. ஓகே. அப்போ முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதி வீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கக்கூடிய கொற்கையின் அரசர் யாரு அப்படின்னா அதுதான் அதி வீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கக்கூடிய கொற்கையின் அரசர் யாரு, அதி வீரராம பாண்டியர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். தமிழ் புலவராக இவர் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் என்னது, காசி காண்டம். இவருடைய மற்றொரு நூல் என்ன அப்படின்னா வெற்றி வேட்கை. இவருடைய மற்றொரு நூல் என்ன, வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படக்கூடிய நெருந்தொகை. இவருடைய மற்றொரு நூல் என்ன, வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படக்கூடிய நெருந்தொகை. சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. என்ன பண்ணுதான் இது, சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்குது. இதுல எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சீவலமாறன் என்ற பட்ட பெயர் இவருக்கு இருக்குது சரிங்களா. சீவலமாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ட பெயர் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இருக்குது. இவர் நிறைய நூல்கள் இயற்றியிருக்காரு. நைடதம், லிங்க புராணம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவர் இயற்றியிருக்காரு. கூர்ம புராணம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவர் இயற்றியிருக்காரு சரிங்களா. ஓகே. அப்ப காசி நகரத்துடைய பெருமைகளை பத்தி கூறுகிற நூல் எது அப்படின்னா இந்த காசி காண்டம். காசி நகரத்துடைய பெருமைகளை கூறுகிற நூல் இந்த காசி காண்டம். இந்த நூல் எதை பத்தி எல்லாம் பேசுது அப்படின்னா துறவை பத்தி பேசுது, இல்லறத்தை பத்தி பேசுது, பெண்களுக்குரிய பண்புகளை பத்தி பேசுது, வாழ்வில் அடையக்கூடிய நெறிகள் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அதை பத்தி பேசுது, மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள், அடுத்த வாழ்வில் எப்படி அடையணும் அந்த நன்மைகளை பத்தி பேசுது. இது எல்லாத்தையும் பாடக்கூடியதா அமைஞ்சிருக்கக்கூடியதா நம்மளுடைய காசி காண்டம். இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் இருக்கக்கூடிய 17வது பாடல் சரிங்களா. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் இருக்கக்கூடிய 17வது பாடல் தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. முத்துக்குளிக்கக்கூடிய கொற்கையின் அரசர் தான் யாரு அப்படின்னா அதி வீரராம பாண்டியர். முத்துக்குளிக்கக்கூடிய கொற்கையின் அரசராக இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா அதி வீரராம பாண்டியர்.
தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் காசிக்காண்டம். தமிழ் புலவராகவும் இவர் இயற்றிய நூல் தான் என்ன அப்படின்னா இந்த காசிக்காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய மற்றொரு நூல் என்ன அப்படின்னா வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படக்கூடிய நருந்துகை. இவருடைய சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்குது. சீவலமாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டப்பெயர் இவருக்கு இருக்குது. சரிங்களா, சீவலமாறன் என்று சொல்லக்கூடிய பட்டப்பெயர் இவருக்கு இருக்குது. ஒரு நைடதம், லிங்க புராணம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் இயற்றியிருக்காரு. சரிங்களா, அப்போ நைடதம், லிங்க புராணம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு இவர் இயற்றியிருக்காரு அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது. சரிங்களா, சரி ஓகே. அடுத்து நம்ம மலைபடு கடாம் அப்படின்றது பார்க்கலாம். மலைபடு கடாம் இது ரொம்ப முக்கியமானது. மலையில் எழக்கூடிய பல வகை யோசைகளை யானையாக உருவகம் செய்து ஏற்றக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையில் எழக்கூடிய பல வகை ஓசைகள். சரிங்களா, அதை பத்தி குறிப்பிடக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்றினது யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். ஓகே, இதை ஏற்றினது யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு பகுதி ஏற்றிருக்காரு. சரிங்களா, மலையில கௌசிகா தூங்குறா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்ன, மலையில கௌசிகா தூங்குறா. அந்த கௌசிகா அப்படின்றது கௌசிகனார். சரிங்களா, இது கௌசிகனார் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஓகேவா, மலையில கௌசிகா தூங்குறா அப்படின்றத இதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா, ஓகே. ஆக்சுவலா இவங்க கஷ்டப்பட்டு செய்யலாம் ஏற்றுறாங்க, நம்ம ஷார்ட்கட் வந்து மொக்கையா போட்டுக்கிட்டு இருக்கோம். வேற வழி கிடையாது, நம்ம கொஞ்சம் மார்க் தேவைப்படுதுன்றதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட்கட் எல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் மட்டும் உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடையாது, உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அப்புறம் எஸ்எஸ்டி இருக்குது, அதுக்கடுத்து வர ஐடிலாம் படிக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறதுனால இது கொஞ்சம் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஷார்ட்கட்டில் படித்தா தான் கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். ஸோ மலைபடு கடாம் இந்த நூலை இயற்றினது யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். மலையில கௌசிகா தூங்குறா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையில கௌசிகா தூங்குறா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. மலைபடு கடாம் இயற்றினது யாரு, பெருங்கௌசிகனார். சரிங்களா, நுழையும் முன் பாருங்க. நுழையும் முன் அதுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? சரி பாருங்க. பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமின்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். பண்டைய தமிழர்கள் பாத்தீங்க அப்படின்னா பண்புல மட்டும் இல்லாம கலைகள்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிறந்து விளங்குறாங்க. பண்டைய தமிழர்கள் பண்புல மட்டும் இல்லாம கலைகள்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிறந்து விளங்குறாங்க. அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். அன்னைக்கு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஊரா போறாங்க. சரிங்களா, ஏன்னா அந்த காலத்துல வந்து போன் கிடையாது, லேப்டாப் கிடையாது, இந்த டைம்ல இருக்க மாதிரி ஓடிடி தளங்கள் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால இவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்க ஒரு ஊரா போய் என்ன பண்றாங்க அப்படின்னா கூத்து நடத்துவாங்க. என்ன நடத்துவாங்க, கூத்து நடத்துவாங்க. அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதை சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். சரிங்களா, இப்ப பண்டைய தமிழர்கள் பண்புல மட்டும் கிடையாது கலைகள்லயுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறந்து விளங்கியிருக்காங்க. சரிங்களா, அப்ப பண்டைய தமிழர்கள் பண்புல மட்டும் சிறந்து விளங்கல, கலைகளையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அன்னைக்கு கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊரா போயிருக்காங்க. சரிங்களா, கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர் என்ன பண்றாங்க ஊர் ஊரா சென்று தன்னுடைய கலைகளை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்ச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்றாங்க ஊர் ஊரா போயிருக்காங்க. சரிங்களா, கூத்தர்னா இந்த மாதிரி கூத்து பாடக்கூடியவங்க, பாணர்கள் இசை இசைக்கக்கூடியவங்க, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விரலியர் அந்த இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க ஊர் ஊரா போயிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாட்டு பாடி கூத்து ஆடி இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. சரிங்களா, அவர்கள் மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்து போட்டினர். அவர்கள் இருக்கக்கூடிய மன்னர்களும் வள்ளல்களும் என்ன பண்றாங்க விருந்தோம்பியும் பரிசளித்தும் என்ன பண்றாங்க அப்படின்னா போட்டுறாங்க. ஓகே, அவ்வையாக விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது திணைச்சோற்று விருந்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருந்தோம்பிய தன்மையை எது காட்சிப்படுத்துதான் திணைச்சோற்று விருந்து அப்படின்றது இந்த இடத்துல காட்சிப்படுத்துது. திணைச்சோற்று விருந்து அப்படின்றது என்ன பண்ணதான் இந்த இடத்துல காட்சிப்படுத்துது அப்படின்றத சொல்றாங்க. எது காட்சிப்படுத்துது, திணைச்சோற்று விருந்து. சரி பாப்போமா? ஓகே, ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. ஆக்சுவலா ரெண்டு கூத்தர்கள் இருக்கக்கூடிய பாணர்கள் கூத்தர்கள் என்ன பண்றாங்க இன்னும் ரெண்டு பேருக்கு என்ன பண்றாங்கன்னா வழி காட்டுறாங்க. இப்போ ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஆற்றுப்படுத்தினர் என்றாலே வழிகாட்டுதல். ஆற்றுப்படுத்தினா வழிகாட்டினர். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய 9th பசங்களாம் உங்களுடைய ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் வந்து நீங்கள் 9th எப்படி மார்க் நல்லபடியாக எடுத்தீங்கன்னு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரையை சொல்லுங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம்டா, இதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்கடா,
இது படிச்சுக்கோ, இந்த சாப்டர் முக்கியம்டா இதை படிச்சுக்கோ, இது சாப்டர் முக்கியம்டா படிச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவனுக்கு வந்து வழி கரெக்டாக சொல்லுவேன், இப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி வந்து உன் ஃப்ரெண்டு இருக்காங்க சரியா, வழி கேட்கறான் இந்த மாதிரி இந்த கடைக்கு எப்படா போகிறது அப்படின்னா நீ என்ன பண்ணுவான், உட்கார வச்சு மேப்பு போட்டு காமிப்ப, டே இந்த இது வந்து நம்ம இருக்க இடம்டா, இதுலேயே ஸ்ட்ரைட்டு போடா, லெஃப்ட் போடா, ரைட்டு போடா அப்படின்னு என்ன பண்ணுவேன், அவனுக்கு வழி காட்டுவேன். இதுதான் ஆற்றுப்படுத்துதல்னு சொல்றது. இது எல்லா விதத்துலையுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆற்றுப்படுத்த முடியும், எல்லா துறையிலையுமே. இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் உனக்கு மார்க் எப்படி எடுக்கிறது நான் உனக்கு ஆற்றுப்படுத்துவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா நீ எனக்கு ஆற்றுப்படுத்தலாம், உன்னுடைய ஜூனியர்ஸ்க்கு ஆற்றுப்படுத்தலாம். ஆற்றுப்படுத்துதல் என்றாலே வழிகாட்டுதல் என்பது பொருள். புரியுதுங்களா? ஆற்றுப்படுத்துதல் என்றாலே வழிகாட்டுதல் என்பதுதான் அதுல பொருள் சரிங்களா. அப்போ பண்டைய தமிழர்கள் பண்புல மட்டும் கிடையாது, கலைகள்லயும் சிறந்து விளங்கியிருக்காங்க. அன்னைக்கு கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊரா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, உங்களுடைய கலைத்திறனை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க, மக்களை மகிழ்விச்சிருக்காங்க. அவர்கள் மன்னர்களும் மல்லர்களும் விருந்தோமையும் பரிசளித்து போட்டுறாங்க சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய மன்னர்களும் மல்லர்களும் என்ன பண்றாங்க, விருந்தோமையும் பரிசளித்து போட்டுறாங்க. அவ்வகையான விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்தக்கூடியதான் இந்த துணைச்சோற்று விருந்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பிரபலப்படுத்தக்கூடியதான் இந்த திணைச்சோற்று விருந்து சொல்ல போகுது அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. சரி பாருங்க, இந்த ஒரு பிக்சரை பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ரெண்டு கூத்தர்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போயிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த ரெண்டு கூத்தர்கள். ஆனா இந்த ஃபேமிலியோட போறாங்க. இந்த ரெண்டு கூத்தன் அவனுடைய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இப்ப காசு இல்லை, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட எப்படி போயிட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி எப்படி பாட்டு பாடி அவங்கள்ட்ட பரிசு பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத இவங்கள்ட்ட என்ன பண்றாங்கன்னா ஆற்றுப்படுத்துறாங்க, வழி காட்டுறாங்க. அது எப்படி வழி காட்டுறாங்கன்னு பார்க்கணுமா, வந்து வழி காட்டுறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. கொஞ்சம் தப்பா காட்டினீங்க அப்படின்னாலும் எங்கேயாச்சும் போயிடணும் சரியா. அப்ப கரெக்டா எக்ஸாக்டா இப்படிதான் போகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், அவங்களுக்கு வழி காட்டணும். எப்படி வழி காட்டுறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா. ஓகே பாருங்க, அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அன்று அவன் அசையி அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள், அசையி அப்படின்னா இளைப்பாரி. அசையி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இளைப்பாரி. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்று அவன் அசையி, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு, இந்த ரெண்டு பேர் வந்து உங்க ஃபேமிலியோட எப்படி நீங்க போயிட்டு ஆற்றுப்படுத்தி எப்படி வந்து நீங்க வந்து பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அன்று அவன் அசையி அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் போகும்போது எப்படி தெரியுமா போகணும், நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும், இளைப்பாரிட்டு போகணும். அசை அப்படின்னா இளைப்பாரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். ஏன்னா நீங்க ரொம்ப தூரம் நடக்கணும் சரிங்களா. சும்மா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல நீங்க ரொம்ப தூரம் நடக்கணும்ன்றதுனால நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். நல்லா என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி. அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். இரவுல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், சேர்ந்து தங்கணும். இரவு, அல்னா இரவு சரிங்களா, அல்கினா தங்கின்னு அர்த்தம். அல்கினா தங்கி. அப்போ இரவுல நீங்க என்ன பண்ணணும், சேர்ந்து தங்கணும் சரிங்களா. அன்று அவன் அசை, அசை என்றால் இளைப்பாரி, அசை என்றால் இளைப்பாரி. அல் சேர்ந்து தல்கி, அல் அப்படின்னா இரவு. இரவுல நீங்க என்ன பண்ணணும், சேர்ந்து தங்கணும். இரவுல நீங்க என்ன பண்ணணும், சேர்ந்து தங்கணும். அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி, அல் சேர்ந்து அல்கி. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். பகல்ல நல்லா என்ன பண்ணணும், நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும் சரிங்களா. இல்லைன்னா நடக்க முடியாது ரொம்ப தூரம் சரிங்களா. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும். அதுக்கடுத்து அல் சேர்ந்து அல்கி, அல்கி அப்படின்னா தங்கின்னு அர்த்தம் சரிங்களா. அல் அப்படின்னா இரவு. இரவுல நீங்க சேர்ந்து தான் தங்கணும். ஏன்னா யாராச்சும் உங்களை வந்து மிரட்டி காசு வாங்கலாம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு பூச்சி இருக்கலாம், இல்லை வந்து பாம்பு கிம்பு இருக்கலாம். அதனால நீங்க சேர்ந்து தான் தங்கணும். ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கூட ஒருத்தவங்க என்ன பண்ணணும், உடனே பார்த்துக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், சேர்ந்து தான் தங்கணும். அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி. கன்றியறி ஒல்கினர் கடும்போடு மலைந்து. கன்றியறி ஒல்கினர் கடும்போடு மலைந்து. கன்றியறி ஒல்கினர், இனர்னா மலர்கள்னு அர்த்தம். நர்னா மலர்கள் சரிங்களா. அதுக்கு அடுத்து கடும்பு அப்படின்னா சுற்றம். கடும்பு அப்படின்னா சுற்றம். நீங்க தங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒளிமிக்க அந்த சிவப்பு கலரா எரியக்கூடிய அந்த மலர்கள். அந்த மலர்களை வந்து எதுக்காக வேணா நீங்க அணிஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, போகும்போது பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிராஃபிக்ல பாத்தீங்கன்னா அந்த டிராஃபிக் ஜாக்கெட் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அதில் லைட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் அந்த ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அதில் லைட் பட்டுச்சுனாலே ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. அதுக்கடுத்து ரோட்டில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி அந்த ரோடு போடுறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, அதில் லைட் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. எதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காகப்பா அந்த மாதிரி வச்சிருக்காங்க? ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டி வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் நிற்கிறோம் அப்படின்றது. அப்போ இவங்களும் இந்த மாதிரி மலைப்பகுதியில் போகிறாங்க சரிங்களா. இவங்க எங்கே போகிறாங்க, மலைப்பகுதியில் போகிறாங்க.
மலைப்பகுதியில் போகும்போது இப்போ இந்த பூவுடைய வாசனைக்கு எதுவும் பாம்பு வராமல் இருக்கலாம். இப்போ வெறுமனையா இருந்தால் பாம்பு வந்து கொத்திரலாம். அப்போ அந்த பூவுடைய வாசனை இருக்கிறதுனால பாம்பு வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லைனா இந்த பூ அணிந்தவங்க வந்து இந்த இனத்தை சேர்ந்தவங்க, அவங்கள ஏதாச்சும் நம்ம வந்து துன்புறுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய மக்கள் வந்து நம்மளை அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டிகேஷனாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயத்துக்காக இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து நம்ம நைட்டில் தனியாக போகிறோம் அப்படின்னா டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து நம்ம லைட் அடிச்சு தான் நம்ம ரோட்டில் போகணும். இல்லைனா பாம்பு கிடக்கும், ஏதாச்சும் பூச்சி கிச்சு கிடக்கும், பிரச்சனை ஆயிரும். அப்போ அந்த மாதிரி சேஃப்டிக்கு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேருக்கு வழி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பகல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, நைட்டில் நல்லா சேர்ந்து தங்கணும். நைட்லலாம் நீங்கள் தங்கும்போது என்ன பண்ணணும், சேர்ந்து தங்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் பகைவர்கள்லாம் இருப்பாங்க. திடீர்னு உங்கள்கிட்ட பணம் பிடுங்க வரலாம், இல்லைனா பாம்பு இகும்பு இருக்கலாம். யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுடைய சுற்றத்தோடு உங்களுடைய தலையில் உங்களுடைய இடுப்புலலாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எரியக்கூடிய மலர்கள், சரிங்களா, அது பார்க்கறது எப்படி இருக்கும், திக்கு திக்குன்னு எரியிற மாதிரி இருக்கும், சவப்பு கலராக இருக்கக்கூடிய மலர்கள். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சுற்றத்தோடு அணிந்துக்கணும். கன்றியறி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி. நீங்கள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், அங்கே நீங்கள் போகணும், அந்த மலைப்பகுதியில் கடந்து போகணும். சரிங்களா, இப்படி போனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக போக முடியும். இல்லைனா பிரச்சனை ஆயிரும், இல்லைனா என்ன ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். சரிங்களா, நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக போகணும். ஏன்னா வழி சொல்லும்போது கரெக்டாக வழி சொல்லணும்ல. நம்ம ஏதாச்சும் ஒழுங்காக சொல்லணும்னா பிரச்சனை ஆகிடுமா ஆகாதா. சரிங்களா, அதனால் வழி சொல்லும்போது என்ன பண்ணணும், கரெக்டாக வழி சொல்லணும் அவங்களுக்கு. அப்போ அன்று அவனை செய்ய அல் சேர்ந்த அல்கி கன்றியறி ஒளியினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்குகளை நரலும் ஆரிப்படுகர். சரிங்களா, அலங்குகளை நகலும் ஆரிப்படுகர். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். கலைனா மூங்கில், கலைனா மூங்கில். ஆரி அப்படின்னா அருமை. படுகர்னா பள்ளம். சரிங்களா, படுகர்னா பள்ளம். நீங்க போகும்போது எப்படி தெரியுமா போகணும், அலங்குகளை நரலும் ஆரிப்படுகர். அலங்குகளை நரலும் ஆரிப்படுகர். அலங்குகளை நரலும் ஆரிப்படுகர். நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூங்கில்கள் இருக்கும். நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூங்கில்கள் இருக்கும். நிறைய மூங்கில் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்துருக்கும். சரிங்களா, அந்த பெருசா இருக்கக்கூடிய மூங்கில்ல பாத்தீங்கன்னா வண்டு போய் ஓட்ட போட்டிருக்கும். இதை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதனாலதான் மலைப்பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா இந்த சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூங்கில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணுவா இருக்கும்டா. இந்த மாதிரி ஒரு கணுவா இருக்கும். இந்த கணுவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டுகள் போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஓட்ட போட்டுரும். இந்த மாதிரி வண்டு போய் என்ன பண்ணும், அந்த இருக்கக்கூடிய மூங்கில ஓட்ட போட்டுரும். காட்டுல இயற்கையாவே பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலாம் காத்து அடிக்கும், காத்து வேகமா அடிக்கும். இப்படி காத்து வேகமா அடிக்கும் போது இந்த மூங்கில இருக்கக்கூடிய அந்த ஓட்டை வழியா அந்த காத்து உள்ள போகும். அப்படி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா விசில் சவுண்டு மாதிரி கேட்கும். விசில் சவுண்டு, ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்கும். அதனாலதான் காட்டு பகுதியில போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்கும். பயமா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அலங்கு கலைனா மூங்கில்கள் பாத்தீங்கன்னா ஒலிக்கும். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆரி அருமையான ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்துல நீங்க இறங்கணும். வழி மாறி போயிடக்கூடாது. வழி மாறி போனீங்க அப்படின்னா அங்க ஊர்ல வந்து ஏதாச்சும் வந்து தேவையில்லாம இருக்கக்கூடிய சிறு மிருகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க ஆட்பட்டுருவீங்க. அதனால நீங்க போகும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் கரெக்டா போகணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப அலங்குகளை நரலும் ஆரிப்படுகர். அந்த பள்ளம் இருக்கக்கூடிய பகுதி வழியா என்ன பண்ணணும், நீங்க போகணும். அந்த பள்ளம் இருக்கக்கூடிய பகுதி வழியா நீங்க போகணும். சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி, பாக்கம்னா பக்கத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியில, சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செறிவின் வளம்படு நோன்தான் மான விரல் வேல் வகிரியமினே. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூங்கில்கள், நிறைய பெரிய பெரிய மூங்கில்கள் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதா ஓட்டைகள் இருக்குது. அது வழியா பாத்தீங்கன்னா காத்து அடிக்குது. அப்படி காத்து அடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சவுண்டு கேக்குது. அந்த காத்து அடிக்கும் போது என்ன ஆகுது, சவுண்டு, விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. திடீர்னு வித்தியாசமா சவுண்டு கேக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சவுண்டு கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்து பயங்கரமா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த இடத்துல பயமுறுத்துற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் சேஃபா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போகணும். ஒரு நிமிஷம்டா. அப்ப நீங்க போகும்போது எப்படி போகணும், இந்த மாதிரி சேஃபா போகணும். அப்போ சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செறிவின் வளம்படு நோன்தான் மான விரல் வேல் வயிரியமினே. நீங்க அந்த அசோக மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி வழியா நீங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் வருது. அந்த பள்ளம் வழியா நீங்க இறங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஊரை போய் சென்றடைவீங்க. அந்த ஊருக்கு நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல வந்து காவலாளிகள் இருப்பாங்க. அந்த ஊர்ல யார் இருப்பா, அந்த காவலாளிகள் இருப்பாங்க. காவலாளிகள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க, யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும். என்ன தெரியுமா பதில் சொல்லணும், மான விரல் வேல் வகிரியமினே. மான விரல் வேல் வகிரியம். வகிரியம்னா கூத்தன் அர்த்தம். மான விரல்வேல் அப்படின்னா மானத்தையும் வீரத்தையும் தன்னுடைய
அங்கமாக கொண்ட நன்னனுடைய கூத்தன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நன்னனுடைய பகுதிக்கு தான் நீங்க போறீங்க, நன்னன்ட்ட தான் போய் பாட்டு பாடி பரிசு வாங்க போறீங்க. அப்ப அதனால நன்னனை பத்தி நீங்க என்ன பண்ணணும், புகழ்ந்து சொல்லணும். அவங்கள்ட்ட நீங்க பகையை வாங்கிக்க கூடாது. அவங்கள்ட்ட போய் தனாவட்டா பேசுனீங்க அப்படின்னா அவங்க போட்டு தட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா, அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள், சரிங்களா, அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணணும், பக்குவமா பேசணும். நீங்க அவங்கள்ட்ட போனவொடனே என்ன பண்ணணும், நாங்க இந்த மாதிரி மானவிரல்வேல் வையரியம் என்னே, நான் வந்து இந்த மாதிரி கூத்தன், என்ன கூத்தன் அப்படின்னா இந்த மாதிரி மானத்தையும் வீரத்தையும் உடைய நன்னனுடைய கூத்தன். நான் யாருடைய கூத்தன், ஏன்னா அங்க இருக்கிறது நன்னனுடைய ஆளுங்க. சரிங்களா, அவங்கள்ட்ட நன்னனை பத்தி நீங்க பெருமையா பேசணும். அப்போ நாங்க யாரு தெரியுமா, மான விரல்வியல் வையரியம் என்னே, நான் வந்து மானத்தையும் வீரத்தையும் உடைய நன்னனுடைய கூத்தன் அப்படின்றத நீங்க சொல்லணும். மானத்தையும் வீரத்தையும் உடைய நன்னனுடைய கூத்தன் அப்படின்றத நீங்க அழுத்த திருத்தமா சொல்லணும். நுங்கில் போல நில்லாத புக்கு, நீங்க அங்க போன உடனே என்ன பண்ணுவாங்க, உங்களை அந்த கேட் வழியா அனுமதிப்பாங்க. உங்களை என்ன பண்ணுவாங்க, கேட் வழியா அனுமதிப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது வழியாக போகணும். அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறைய வீடுகள் இருக்கும். நீங்க எந்த வீட்டுல வேணா, உங்க வீட்டுல எப்படி நீங்க ஒரு ஜாலியா அப்படி உள்ள போவீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்க வீட்லயும் நீங்க என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. ஒரே நிமிஷம்டா, ஒரு மாதிரி காது அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, கவனிங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மான விரல்வேல் வைரியம் என்னனே. அப்ப இந்த மாதிரி நீங்க போகும்போது என்ன பண்ணணும், மான விரல்வேல், மானத்தையும் வீரத்தையும் உடைய நான் இந்த மாதிரி நன்னனுடைய கூத்தன் அப்படின்றத சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அங்க உள்ள என்டர் ஆகணும். சரியா, இந்த மாதிரி மானத்தையும் வீரத்தையும் உடைய நன்னனுடைய கூத்தன் அப்படின்றத சொல்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க என்டர் ஆகணும். நுங்கில் போல நில்லாத புக்கு, உங்களுடைய வீடு போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகலாம். உங்களுடைய வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய வீடுக்குள்ள என்டர் ஆகலாம். அப்படி என்டர் ஆகும்போது கிளவிர் போல கேளாது கிளி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள்ட்ட நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க. நல்ல வார்த்தைகள் பேசி உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்போடு உபசரிப்பாங்க. சரிங்களா, அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம இப்ப இந்த காலத்துல திடீர்னு போனோம் அப்படின்னா என்ன பார்ப்பாங்க, என்னடா அது திறந்த வீட்டுல நாய் வந்த மாதிரி யாரா வந்து நிக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட நல்ல வார்த்தை பேசுறாங்க, நல்லபடியா அவங்கள்ட்ட பழகுறாங்க. சரிங்களா, அப்போ நுமியில் போல நில்லாத புக்கு, உங்க வீட்டுல எப்படி நீங்க நுழைஞ்சி எப்படி போவீங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நீங்க என்ன பண்ணலாம், போகலாம். கிளவிர் போல கேளாது கிளி, உங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. உங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, பையன் வேற வந்து கலப்பா இருப்பாரு, கொஞ்சம் தூங்க வைங்க, சின்ன பையன் வேற இருக்கான்ல கொஞ்சம் அவங்கள தூங்க வைங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வார்த்தை பேசுவாங்க. சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்க்கன் வேவையோடு குருவுக்கன் இரடி பொம்மல் பெருகுவீர். அதாவது ரொம்ப தூரத்துல நீங்க வந்திருப்பீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்கள்ட்ட இருக்கிறதுலயே சிறந்த உணவு எது, அவங்கள்ட்ட இருக்கிறதுலயே சிறந்த உணவு எது, ஆக்சுவலா அவங்க அந்த மலைப்பகுதியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது சிறந்த உணவு எது, நல்லா பழுத்த நல்லா பெருத்த மாமிசம். அது என்ன மாமிசமா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெருத்த மாமிசம். சரிங்களா, அந்த மாமிசத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க, அந்த மாமிசத்தை எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது மலைப்பகுதியில் தானே கிடைக்கும். அதுக்கடுத்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதுலே நல்லா ரிச்சானது இருக்கக்கூடியது நெய். அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது ரிச்சா இருக்கக்கூடியது நெய் ஒன்று, இன்னொன்று மாமிசம். சரிங்களா, அப்போ பருவுக்குறை பொழிந்த, பருவுக்குறைன்னு நல்லா பருத்த இருக்கக்கூடிய அந்த மாமிசம் அதை எடுத்து அதில் நெய்யை எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லாக ஊத்துறாங்க. அந்த மாமிசத்துக்கு மேலே என்ன பண்றாங்க, அந்த நெய்யை எடுத்து என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா பொழிய விடுறாங்க. நெய்யை எடுத்து என்ன பண்றாங்க, ஃபுல்லா பொழிய விடுறாங்க. பொழிந்த நெய்க்கன் வேவையோடு குருவுக்கன் இரடி பொம்மல் பெருங்க, அப்படியே திணை சோறு, அப்படியே ரெட் கலரா இருக்கக்கூடிய சோறு. இந்த சைடு கிரேவி, சிக்கன் மட்டன் கிரேவி. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா திணை சோறு, நல்லா சிவப்பு கலரா, நல்லா அடர் சிவப்பு கலரா இருக்கக்கூடிய சோறு. இந்த சைடுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கொடுக்குறாங்க. இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ யாரோ வந்திருக்காங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சோத்தை போட்டு அனுப்பாம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறந்த உணவு எது அதை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு நமக்கு தெரியுது. சரிங்களா, ஆக்சுவலா இவங்க யாரை பார்க்க போறாங்க, நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனை பார்க்க போறாங்க. நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூத்தனை போய் ஒரு மன்னனை போய் பார்த்து அவன்கிட்ட பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வரலான்னு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, இந்த கூத்தர் ஃபேமிலி போகுது. அப்படி போகும்போது போகக்கூடிய வழியில ஒருத்தவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் அப்படின்றது நடக்குது. போகக்கூடிய வழியில இந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் அப்படின்றது இவங்களுக்கு நடக்குது. ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்கு. அன்றவன் அசையை அல்சேர்ந்த அல்கி கன்றியறி ஒல்கினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போக்கி அலங்குகளை நரலும் மாறிப்படுகர் சிலம்படைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா ஆச்சரிவின் வளம்படு நோன்தான் மான விரல்வேல் வைரியமெனினே. மான விரல்வேல் வைரியமெனினே நுங்கில் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெளியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்க்கன் வேவையோடு
குருவுக்க நீரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்றத சொல்றாங்க. அடி பாத்தீங்க அப்படின்னா 158ல இருந்து 169வது அடிகள் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. 158ல இருந்து 169வது அடிகள் நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. 158ல இருந்து 169வது அடிகள் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் புரியுதா? இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இதுதான் அந்த இருக்கக்கூடிய அந்த கதை. எப்படி வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பழைய கஞ்சியோ பழைய கூழையோ எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறந்த உணவை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரிங்களா? சரி, ஓகே, பாருங்க. சொல்லும் பொருளும். அசையி அப்படின்னா இலைப்பாரி அப்படின்னு அர்த்தம். கடும்பு அப்படின்னா சுற்றம். ஆரி அப்படின்னா அருமை. வைரியம்னா கூத்தர். இரடி அப்படின்னா திணை. அல்கி அப்படின்னா தங்கி. நரளம்னா ஒலிக்கும். படுகர்னா பள்ளம். வேவைனா வெந்தது. பொம்மல்னா சோறு. சரிங்களா? அதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அசையி அப்படின்னா இலைப்பாரி. கடும்பு அப்படின்னா சுற்றம். ஆரினா அருமை. வைரியம்னா கூத்தர். இரடினா திணை. அல்கினா தங்கி. நரளம்னா ஒலிக்கும். படுகர்னா பள்ளம். வேவைனா வெந்தது. பொம்மல்னா சோறு. சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்க. நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல் அப்படின்னாலே ஆற்றுப்படுத்துதல்னாலே வழிப்படுத்துதல். சரிங்களா? அவங்களை எப்படி வழி அனுப்புறது, எப்படி அவங்களை வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் அனுப்புறது, அவங்களை எப்படி வந்து பரிசு பொருட்கள் வாங்க வைக்கிறது, எப்படி இவங்க போய் பரிசு பொருட்கள் வாங்கினாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கைட் பண்றாங்க. சரிங்களா? நன்னனை புகழ்ந்து பாடி, நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர். சரிங்களா? அவங்கள பரிசில் பெற போகக்கூடிய கூத்தர்களை காணவர்களுடைய வளம் நிறைந்த புது வருவாயுடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்காக வழிபடுத்துறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு உணவு பெறுவதற்காக வழிபடுத்துறாங்க. பகலில் இலைப்பாரி செல்லுங்கள். பகல்ல போகும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. பகலில் நல்லா இலைப்பாரி செல்லுங்கள். பகல் நல்லா என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. பகலில் இலைப்பாரி செல்லுங்கள். இரவில் சேர்ந்து தங்குங்கள். இரவுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்ந்து தங்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து நீங்க போற பாதை வந்து சரி கிடையாத இருக்கக்கூடிய பாதை, அதனால சேஃபா போகணும். எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள். எரியக்கூடிய நெருப்பு. சரிங்களா? திக்கு எரியக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு இருக்கக்கூடிய ஒளிரக்கூடிய பூங்கொத்துக்கள். சரிங்களா? அந்த மாதிரி ஒளிரக்கூடிய பூங்கொத்துக்கள் அதை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள். உங்க கூட வச்சுக்கணும். ஏன்னா இது சேஃபா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா யார் வேணா வந்து என்ன பண்ணலாம், உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்ப நீங்க அது சேஃபா இருக்கணும். சரிங்களா? அதை அணிந்து கொள்ளுங்கள். சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். அப்போ சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்கள், அப்படியே சிவப்பா இருக்கக்கூடிய அந்த அசோக மரங்கள் இருக்கக்கூடிய அந்த பாதையில நீங்க போகணும். நல்லா சேஃபா போகணும். அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள். அப்ப நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கடின பாதை இருக்கும். அது வழியா போனீங்க அப்படின்னா அங்க மலைச்சரிவு இருக்கும். அந்த மலைச்சரிவில் இருக்கக்கூடிய அந்த சிற்றூரை போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஊரை போய் அடையணும். சரிங்களா? மூங்கில்கள் ஓசை எழுப்பும். இங்க இருக்கக்கூடிய மூங்கில் என்ன பண்ணும், ஓசை எழுப்பும், நல்லா சவுண்டு போடும். அப்ப அதை பார்த்து பயப்படாம நீங்க என்ன பண்ணணும், உள்ள போகணும். அங்குள்ளரிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர் என்று சொல்லுங்கள். அங்க நான் எங்க போய் என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, நான் யாருடைய ஆள் தெரியுமா, நான் இந்த மாதிரி நன்னனுடைய ஆளு அப்படின்றத நீங்க அங்க சொல்லணும். நான் யாருடைய ஆளு, நன்னனுடைய ஆளு அப்படின்றத நீங்க சொல்லணும். நன்னனுடைய கூத்தன், நன்னனுக்கு வந்து நான் பாட்டு பாடி காமிக்க போறேன் அப்படின்றத நீங்க பகிரங்கமாக சொல்லணும். இல்லைன்னா அவங்களை போட்டு திருடுவாங்க. சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு நுழைவது போல அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள். உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். நீண்ட வழியை கடந்ததும் உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். அங்கே நெய்யில் வந்த மாமிசத்தையும் பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள். அங்க போனோன்னு என்ன பண்ணுவாங்க, உனக்கு நல்ல சாப்பாடு, திணை சோறு. சரிங்களா? உனக்கு நல்ல திணை சோறும் உனக்கு இருக்கக்கூடிய நல்ல உணவையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல்லா சாப்பிடலாம். அப்ப அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போவது போல அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையலாம். சரி, உங்க வீட்டுக்கு எப்படி உள்ள போவீங்களோ அதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க போகலாம். உரிமையோட போகலாம். உறவினர் போல அவர்கள் உங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழகுவாங்க. உறவினர் எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பழகுவாங்க. சரிங்களா? கடந்து வந்த உங்களுடைய துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். கடந்து வந்த துன்பம் தீர இனிய சொற்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. நெய்யில வந்த மாமிசத்தையும் பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள். நெய்யில வந்த மாமிசம். சரிங்களா? அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உணவாக பெறுவீர்கள் அப்படின்றத சொல்றாங்க. அசையி கெளியி அப்படின்றது சொல்லிசை அளபடை. சரிங்களா? அசையி கெளியி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை. சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடியது சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா பாருங்க, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வல்லை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வழியிடம் சென்று பெற்று வளம் பெறுவாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. நம்ம முன்னாடியே சொன்னல, ஆற்றுப்படை அப்படின்னாலே வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய நீங்க வந்து இப்போ 10th படிக்கிறீங்க, 9th பசங்களுக்கு வழிப்படுத்துங்க அப்படின்னா நீங்க சூப்பரா வழிப்படுத்துவீங்க. இதெல்லாம் படிச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அழகா வழிப்படுத்துவீங்க. அந்த மாதிரி வழிப்படுத்தக்கூடியதான் ஆற்றுப்படை. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வல்லை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம். நான் இந்த இடத்துக்கு போயிட்டு இதெல்லாம் பெற்று வருகிறோம், நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வல்லட்ட சென்று இந்த மாதிரி வளம் பெற்று வாழ்வாயாக
அப்படின்னு கூறக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கூறக்கூடியது தான் ஆற்றுப்படை இலக்கியம், ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து நூல்வழி பாருங்க. நூல்வழியில் என்ன சொல்றாங்க அப்படின்றது 10 பாட்டு நூல்ல ஒண்ணுதான் எது அப்படின்னா இந்த மலைபடுகடாம். 10 பாட்டு நூல்ல ஒண்ணுதான் எது அப்படின்னா இந்த மலைபடுகடாம். 583 அடிகளை கொண்டது. சரிங்களா? எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 583 அடிகளை கொண்டது. 10 பாட்டு நூல்ல ஒண்ணுதான் எது அப்படின்னா இந்த மலைபடுகடாம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கூத்தாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை எப்படி சொல்றாங்க? கூத்தாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பாட்டு நூல்ல ஒண்ணுதான் எது அப்படின்னா அந்த மலைபடுகடாம். இது 583 அடிகளை கொண்டது. சரிங்களா? எத்தனை அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டது. இதுக்கு கூத்தாற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கிறாங்க? கூத்தாற்றுப்படை அப்படின்னு அழைக்கிறாங்க. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழவரக்கூடிய பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என கற்பனை வாய்ந்த நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அப்போ மலையை யானையாக உருவகம் செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய மலை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு யானை மாதிரி உருவகம் செய்யறாங்க. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழக்கூடிய பல வகை ஓசைகள், சரிங்களா, அந்த ஓசைகளை மதம் அப்படின்றது விளக்குறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மலைபடுகடாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன? மலைபடுகடாம் அப்படின்னு சொல்றாங்க. நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறுநில மன்னனுடைய பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியதுதான் அந்த மலைபடுகடாம். சரிங்களா? நன்னன் என்ன சொல்லக்கூடிய குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார், அவருடைய பேர் பாருங்க, ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைபடுகடாம் அப்படின்றது. இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம காசிகாண்டம் மற்றும் மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்மளுடைய ஜெய் அட்வான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து மாணவர்கள் சூப்பர் டூப்பரா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் 15லாம் பார்த்தீங்கன்னா தக்ஷ் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மாணவர்கள் நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து நீட்டில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. நல்ல ரேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வருண், லக்ஷனா, கண்ணதாசன், தில்லைவாணன், அன்புச்செல்வன், அபர்ணா, தீபிகா, பாலாஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து உடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.